கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழா கம்பம் நடுதலுடன் கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய விழாக்களில் ஒன்றான பூச்சொரிதல் விழா வரும் 17ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது. பூத்திட்டு வாகனம் ஊர்வலம், பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பூத்தட்டு ரதங்கள் கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டு மாரியம்மன் வழிபாடு செய்யப்படும். பூத்தட்டு ஊர்வலத்தை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக பூத்தட்டு விழா அமைப்பாளர்களுடன் காவல்துறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கரூர் ஸ்ரீ மாரியம்மன் அனைத்து பூச்சொரிதல் விழா கமிட்டி தலைவர் TC மதன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தொடக்க உரையாற்றினார். நகர காவல்துறை ஆய்வாளர் மணிவண்ணன், முத்துக்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அப்போது பூத்தட்டு அமைப்பாளர்கள் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர். நீங்களே நடக்க முடியாது பிள்ளைங்களை, இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்கு. அது தனிப்பட்ட ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு ஆளையும் போய் இது பண்ண முடியாது. அதனால ஆடக்கூடிய சூழ்நிலையை நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்ப நேற்று ட்ரம் செட் இல்ல, நேற்று என்ன வச்சிருந்தாங்க, பறவை அடிச்சாங்க, கொட்டை அடிச்சாங்க. அந்த கொட்டை அடிக்கிற விதத்திலேயே சாமி வர்ற மாதிரி அடிச்சாங்க, சாமி ஆடினாங்க. அதை யாரும் தடுக்கல. சின்ன பசங்க வேண்டி கட்டிட்டு அந்த கம்பத்தை எடுக்கும்போது அங்கிருந்து அதனால அவங்களையும் யாரையாவது ஒருத்தவங்க வேறு ஒரு ஆக்டிவா இருப்பாங்க, பொது செயலில் ஈடுபடுறவங்க, அவங்களையும் கூட நடக்கும்போது கேட்டுக்கோங்க. உங்க கமிட்டியெல்லாம் ஒரு ஆள் போட்டுருங்க எல்லாமே.